நேற்று அதிகாலையில் மில்லர்புரத்தில் உள்ள நாராயணன் என்பவரது வீட்டிலிருந்து சிசிடிவி பென்ட்ரைவ் திருடிக் கொண்டு சென்ற ஒருவர் தனிப்படை போலீசாரிடம் சிக்கிக் கொண்டார். அவரை தென்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் நடத்திய விசாரணையில் அவர் தூத்துக்குடி ரஹ்மத்துல்லாபுரத்தைச் சேர்ந்த மொய்தீன் என்பதும் வீட்டில் இருந்தவாறே மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதும் தெரிய வந்தது. பகலில் தான் செல்லும் வழிகளில் பூட்டி கிடக்கும் வீடுகளை நோட்டமிடுவதும் இரவில் வீடுகளுக்கு சென்று கொள்ளையடிப்பதையும் வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். கடந்த மாதம் 21ஆம் தேதி இரவு டூவிபுரம் 5வது தெருவில் 2 வீடுகளில் தங்க நகைகளையும் வெள்ளி பொருட்களையும், ஜூலை மாதம் 24ஆம் தேதி மில்லர்புரம் பள்ளிவாசல் தெருவில் உள்ள ஒரு வீட்டில் தங்க நகைகளையும், ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி சிதம்பரம் நகர் 3வது தெருவில் உள்ள ஒரு வீட்டில் 1 லட்சம் ரூபாயையும் திருடியதை ஒப்புக்கொண்டார். இவர் மீது திருச்சி, வேலூர், கோவை, கோவில்பட்டி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 10 வழக்குகள் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இவன் தூத்துக்குடியான் நைட்டெல்லாம் போயிட்டு திருடுறது, பூட்டின வீடுகளில் உடச்சி திருடுறது இவனுடைய வேலையாக இருந்திருக்கு. இவன் மேலே திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊர்லலாம் 10 கேஸ் இருக்குதான். போலீஸ் ஸ்டேஷனில் 10 கேஸ் இருக்கிறவன் எப்படா வெளில இருக்கான் எனக்கு புரியல. அப்புறம் எதுக்கு இத்தனை போலீஸு, இத்தனை ஸ்டேஷனு, இத்தனை கோர்ட்டு, இத்தனை ஜட்ஜு? 10 கேஸ் இருக்குது, எப்படா வெளில இருக்கான்? சொல்லி தொலைங்கடா, ஏன்டா வெளில இருக்கான்? அப்புறம் என்னடா போக்கீங்க நீங்கள்லாம்? ஸோ